12th 2 மார்க்கில் செய்யுள் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். ஓகே, மற்ற 11th 10th அந்த வீடியோலாம் அப்கமிங் வீடியோஸில் வருது. மறக்காமல் எல்லோரும் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தமிழ் மட்டும் இல்லாமல் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே நாங்கள் வந்து வீடியோ போட்டுட்ருக்கோம். உங்களோட என்கரேஜ் இருந்தால் மட்டும்தான் நாங்கள் அடுத்தடுத்த வீடியோஸ் போட முடியும். அப்படி இல்லைன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடும். முடிஞ்ச அளவுக்கு ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் 9th-லேருந்து 12th வரைக்கும் கவர் பண்ணுறது தான் ஃபுல் பிளான். அதை உங்களோட சப்போர்ட்டை பொறுத்து எவ்வளோ வீடியோஸ் வரும்ன்றதும் எவ்வளோ சீக்கிரமாக வரும்ன்றதும் உங்களோட சப்போர்ட்டை பொறுத்தா இருக்குது. சரி, ஓகே, நம்ம கிளாஸ்குள்ளே போயிடலாம் ஸ்ட்ரைட்டாக. ஆல்ரெடி 1லேருந்து 10 வரைக்கும் பார்த்தாச்சு. அதை பார்த்தது ப்ரீவியஸ் வீடியோவில் இருக்குது. நான் ஐக்கானில் கொடுக்குறேன், பார்த்துக்குவாங்க. சரி, ரைட். அடுத்தது 11th பார்க்க போகிறோம். அதாவது செல்வம் ஈர்ப்பதற்கான வழியாக வள்ளுவர் உரைப்பன. அதாவது உங்ககிட்ட காசு உங்ககிட்டே இருக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து நீ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. அடுத்தவன் பொருள் மீது ஆசைப்படாமல் இருந்தாலே உன் பொருள் எல்லாமே உங்ககிட்டே இருக்கும். ஓகேவா? இதுதான் அவர் சொல்ல வர்றது. இவர் ஒருவர் சேர்த்து வைத்த செல்வம் குறையாமல் இருப்பதற்கு, அதாவது உன்னோட பொருள் உங்ககிட்ட வந்து கம்மியாகாமல் இருக்கிறதுக்கு பிறர் பொருளின் மீது விருப்பம் கொள்ளாதிருத்தலே சிறந்த வழியாகும். அடுத்தவன் பொருள் மீது ஆசைப்படாத அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளவுதான். 1 day டப்புன்னு முடிச்சிட்டாச்சு. அடுத்தது 12th கொஸ்டின். சினம் ஏன் காக்க வேண்டும்? கோபத்தை எதுக்கு அடக்கணும்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஒன்றும் இல்லை. ஒருவன் தன்னை காத்துக்கொள்ள விரும்பினால் சினம் வராமல் காத்துக்கொள்ள வேண்டும். அதாவது ஆள் தம்மாத்தோடு தான் இருப்பான். கோவப்பட்டு நல்லா பல்கா இருக்கவங்கிட்ட போயிட்டு என்ன பண்ணுவான்னா சண்டை போட போவான் கோவத்துல. அந்த கோவத்துல போட்டு அவன் என்ன பண்ணுவான், போட்டு நல்லா முத்திடுவான். ஸோ அதனால கோபம் இருந்தாலும் அந்த கோபத்தை அவன் அடக்கிக்கிறானோ அவன்தான் தன்னை காத்துக்கொள்வான். இது ஒரு எக்ஸாம்பிள். இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஓகேவா? எனவே சினம் அதை கொண்டவரையே அழிக்கும். அவனே அடி வாங்கி அவனே சாவும். ஸோ கோவப்படாம இருங்க அப்படின்றாங்க. இதை வந்து நீ திருக்குறளா மட்டுமோ ஒரு கொஸ்டின் ஆன்சர் மட்டுமே இல்லை, உன் லைஃபுக்கும் அப்ளை ஆகும். ஸோ கோவப்படாம இருங்க. ஓகே, 13th கொஸ்டின். ஓகே, இடையிறு. எனக்கு கொஞ்சம் தமிழ் வாயில் வளரும், லைட்டாக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அண்ணாக்காக. சரி, ஓகே. இது என்னன்னா, ஒரு கவிஞர் இருக்கார்ல, அவர் வந்து ஒரு பாட்டை எப்படி எழுதியிருப்பாரு, அதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணியிருப்பாரு, அப்புறமா அதை உங்களுக்கு எப்படி அப்சர்வ் பண்ண வச்சிருப்பாரு இப்படின்றது தான் இந்த கொஸ்டின். ஒன்றும் இல்லை. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டை பாருங்களேன். கவிஞரின் கவிதை சார்ந்த எண்ணம். அதாவது கவிஞர் எதை சொல்ல வராரு, இப்போ தமிழை பற்றி சொல்ல வராரு அப்படின்னா அதுதான் வந்து கவிஞரின் எண்ணம். ஓகேவா? அதை வெளிப்படுத்தும் வண்ணம். அது சொல்றதுக்கு ஒரு ஸ்டைல் இருக்கும்ல, பாரதி அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன், அப்புறமா வந்து அதை சொல்ற ஒரு ஸ்கிரீன் பிளே, இது எல்லாமே வந்து அதனை வெளிப்படுத்தும் வண்ணம். உள்வாங்கும் வாசகரின் மனநிலை. அதாவது அதை நான் இப்போ அப்சர்வ் பண்றேன்னு வச்சுக்கோங்க. ஒரு கவிஞர் சொல்றதை நான் அப்சர்வ் பண்றேன்னா என்னோட மைண்ட் செட் இப்படி இருக்கணும். இது எல்லாத்தையும் சொல்றது தான் இடையிறு. ஓகே, கவிஞரின் கவிதை சார்ந்த எண்ணம், அதை வெளிப்படுத்தும் வண்ணம், உள்வாங்கும் வாசகரின் மனநிலை. உங்களோட பாயிண்ட்டு பக்காவாக வச்சுக்கணும். அடுத்து பார்க்க போகிறது வந்து 14th கொஸ்டின். 14th கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் நான் மறைக்கிறேன்னாப்பா? இல்லை, ரைட், ஓகே. வசனம் கவிதை. வசனம்னா டைலாக்பா, கவிதைனா பாட்டு. ஓகேவா? சாங். இப்போ இருக்கிறதுல சாங். ஓகே, வசனத்துல எந்த ஒரு கிராமரும் இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம மாட்டுன்னு இஷ்டத்துக்கு எழுதலாம். ஓகேவா? அதுக்காக தான் வந்து நான் வந்து விஜயகாந்தோடத போட்டிருக்கேன். ஓகே, அடுத்தது பக்கத்தில் இருக்க போட்டோ வந்து கவிதை. அதாவது எல்லா கிராமருமே இருக்கணும். ஓகேவா? கிராமர்னா என்ன? இதுல ஜென்ரலா பாட்டு எழுதுறதுக்கான கிராமர் என்ன தேவைப்படும்னா யாப்பு இலக்கணம். அதாவது எதுகை மோனைலாம் நீங்க படிச்சிருப்பீங்கல்ல, அந்த சந்தம் முரண் எல்லாமே, அது எல்லாமே வசனம் பொறுத்தவரைக்கும் இருக்கணும் அவசியமே கிடையாது. பார்க்கவே தேவையில்லை. நம்ம மாட்ட இஷ்டத்துக்கு இதோட எழுதி விட்டு போயிட்டே இருக்கலாம். பட் கவிதைன்னு வந்துட்டா ப்ராப்பரா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா லாஸ்ட்ல வேண்டும் 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 இருக்கா, இது எல்லாமே கவிதை தான். கவிதைக்கான அந்த லாஸ்ட்ல இருக்கிற எய்ம். ஓகே, ஸோ இந்த மாதிரி யாப்பிலக்கண கோட்பாட்டுகளோட இருந்தால் அது கவிதை. யாப்பிலக்கண கோட்பாட்டுக்களை பார்க்காம அப்படியே இருந்தா அது வந்து வசனம். சரி, நான் அதை படிச்சே காட்டுறேன் பாருங்களேன். சொற்களை சேர்த்து எழுதும் போது எதுகை மோனை அடி அளவு போன்றவற்றை பார்க்காமல் எழுதும் வடிவம் வசனம். அதாவது எந்த ஒரு கிராமர் பார்க்காம எழுதுறது. ஓகே, அடுத்தது கவிதை. யாப்பிலக்கண கோட்பாட்டுக்குள், அதான் எதுகை மோனை எய்மை இது எல்லாமே சேர்ந்து அதெல்லாம் அடங்கி வந்து அடங்குமாறு சொற்களை சேர்த்து எழுதுவது கவிதை. புரியுதா? வித் கிராமர் கவிதை, வித்தவுட் கிராமர் வசனம். அவ்வளவுதான். அடுத்த கொஸ்டின் வந்து
எத்திசையிலும் சோறு தட்டாது கிட்டும். அதாவது எங்க போனாலும் யாருக்கு சோறு கிடைச்சிரும் அப்படின்னா, யார் வந்து கரெக்டா கல்வியிலையும் கல்வியிலையும் அப்புறமா வந்து கல்வியிலையும் கலையிலையும் யார் வந்து பக்காவா இருக்காங்களோ, சிறந்து விளங்குறாங்களோ, அவங்களுக்கு எங்க போனாலும் என்ன கிடைச்சிரும்? சாப்பாடு கிடைத்து விடும். ஓகே.